வணக்கம் மக்களே, இது உங்கள் பீஸ்ட் அனிமேட்டட். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது ஹீரோ பிரெயின் நாங்கள் பார்க்க போகிறோம். அதுவும் இதில் பண்ணலாம். ஐயே அந்த வீட்டுக்கு ஹெட் கட்டா விடுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் வரப்போகிறதே இது ஹீரோ பிரெயின் தான். அதனால் அவரோட சீடு முதல்ல போட்டுடலாம். ஸோ ஹீரோ பிரெயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீடு இருக்குது. அது நான் கண்டுபிடிச்ச சீடு தான் இது ஒன்று. 4 6 2 1 7 8 3 5 7 6 0 0 1. ஸோ இதெல்லாம் நான் அந்த கண்டுபிடிச்ச சீடி. இந்த சீடி எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நீ க்ரியேட் பண்ணலாம். நம்ம க்ரியேட்டிவ் தான் நம்ம எல்லாமே பண்ண முடியும். ஓகே வாங்க போகலாம். ஓகே டக்குன்னு கொஞ்சம் சட்டமாக கேட்கும். ஏன்னா இன்னைக்கு பொங்கல்ல, அதனால தான் சொல்லவே மாட்டேட்டு. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல், எல்லாருமே ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம இப்போ போகலாம். டக்குன்னு பியாய் இது ஒன்று டக்குனுலா என்ன. ஓகே என்னடா இது? நினச்சாப்பே இதனால தான் க்ரியேட்டிவ் போட்டிருக்கணும்னு. இந்த மாதிரி சீட்டுனால இந்த மாதிரி ஏதாச்சும் வரும். இன்னது ஸ்டார்ட் ஆரம்பமே சம்பவம் ஸ்டார்ட் ஆகுதே. இங்கே பாருங்க, தொங்குது எனக்கு. இது பார்க்க போது ரெண்டுமே ஒரு இது ஏதோ ரெண்டுமே கட் ஆகுற மாதிரி தெரியல. ஏதோ தக்காளி போட்டு இந்த மாதிரி கட் பண்ணுவாங்களே அந்த மாதிரி இல்லை. ஸோ விடுங்க, ஏதோ ஒன்று. என்ன இது? ஸோ நம்ம இந்த இதுக்குள்ளே இதில் நின்று ஹீரோ பிரெயினை போட்டு பார்ப்போம், வராதான் இல்லையாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் தேவை போட. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிளாக்கெலாம் இருக்கா. ஸோ அதாவது நான் ஷார்ட்டாக போட இங்கே பாருங்கள். உங்களுக்கு ஷார்ட்டாக போடுனா இந்த மாதிரி போடுங்க. இது ஒன்று, அப்புறமா இது ஒன்று, அப்புறமா இது ஒன்று. ஐயோ ஃபில்டர் ஸ்டீல் இருக்க மறந்துட்டேனே. எங்கே இருக்குது இந்தா இருக்குது. அதை தெரியும். இந்தா இருக்குது. ஓகே ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ பிரெயினுக்கு தேவையான ஒரு ஸ்டைலு பார்த்தீங்களா. ஸோ கீழே கோடுது, மேலே இந்த ஆடுனா மாசி காபிள் ஸ்டோன், அப்புறமா இது இந்த நெதர் லேக்கு, அப்புறமா மேலே ஃபயரு ஃப்ளிட்டர் ஸ்டீல் எடுத்து போட்டாலே போடும், ஃபயர் ஆகிடும். ஸோ ஹீரோ பிரெயின் வந்து அவங்க கூப்பிடுறா, ஏன்னா அவன் வரதுக்கு டைம் ஆகும். ஸோ கட் பண்ணிடலாம். காய்ஸ், ஹீரோ பிரெயின் வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா மேலே பாருங்கள் ஹீரோ பிரெயின் காமிக்குது. இருங்க தேடி பார்ப்போம் எங்கே இருக்கான்னு. அந்த பால் மட்டும் மன்னிச்சு போனால் நம்ம அவனை விட்டு தூரமாக போயிட்டு வர அழுத்தோம். எங்கேயோ இருக்கான். கீழே ஏதோ பார்த்தேன். கீழே இது சத்தியமாக ஏதோ பார்த்தேன். அவங்க பாருங்க, என்ன இது பிராஸ்ட் ஆகுது. எங்க கீழே யாரு தனியா பேசிட்டு விளையாடாதுன்னு சொல்லிருக்கல. போடா என்ன கிரியேட்டிவ் இருக்கு. என்னாலே அடிக்க முடியாது. இதுடா வாங்க
உன்னை என்ன பண்ண என்ன ஜாம்பியா நீ? ஐ ஐ டாய் டாய் அம்மி பாருங்க கிரியேட்டர் இருந்து எவ்வளோ தூரமாக என்ன பறக்க விட்டுறான். டேய் டேய் இருடா அட்டி அட்டி அட்டி. ஸோ அந்த ஸ்ட்ரெயின் போட்டாலும் அதனால வந்துட்டான் போல இவனும். வாங்க 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 வாங்க. ஓகே கிட்டத்தட்ட முடிய போகுது. ஏன் அவன் ஒன்று அடிக்க மாட்டுக்காக கேட்டால் நான் க்ரியேட்டிவில் இருக்கேன். இங்கே பாருங்க. ஸோ நெதர் ஸ்டார் ஸோ மேலே போய் இந்த ஸ்ட்ரெயின் தான். ஸோ வாங்க வடா டாய் வட அவ்வளோதான். ஸோ இதுக்கு மேலே இந்த ஸ்ட்ரெயினே போடக்கூடாது சாமி. எடுத்து வச்சு போட்டுது அவ்வளோதான். ஸோ நான் திரும்பவும் ஃப்ரண்ட் கேமரா வந்துடும். சரியா இந்த குழி எவ்வளோ போட்டான். கண்டிப்பாக இது அந்த ஹீரோ பிரெயின் பண்ண வேற யாராக இருக்கும். சொன்னேன்னு சொல்லுங்க. ஸோ வாங்க ஸோ அவ்வளோதான். இந்த ஹீரோ பிரெயின் மாப் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இன்னும் நிறையா வேணும்லாம் இருங்க. லாக் ஆகுது. ஐயோ ஆகக்கூடாதே. லாக் ஆகுதுங்க. பாய் கைஸ்